முன்னொரு காலத்தில் பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் இடையே நம்மில் யார் பெரியவர் என்ற பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டு அது போராக மாறும் நிலைக்கு சென்றது. அவர்களின் ஆணவத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் இருவர் முன்பும் அடியும் முடியும் தெரியாத ஒரு பிரம்மாண்ட நெருப்பு தூணாக தோன்றினார். உங்களில் யார் இந்த நெருப்பு தூணின் உச்சியையோ அல்லது அடிப்பகுதியையோ முதலில் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. உடனே மகாவிஷ்ணு பன்றி வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து அடியை தேடிச் சென்றார். பிரம்மனோ அன்னப்பறவையாக மாறி உச்சியை தேடி வான் நோக்கி பறந்தார். எவ்வளவு முயன்றும் இருவராலும் அதன் எல்லையை காண முடியவில்லை. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார். ஆனால் பிரம்மன் வழியில் சிவனின் தலையிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை வழிமறித்து நான் உச்சியை பார்த்ததாக விஷ்ணுவிடம் பொய் சாட்சி சொல் என்று சம்மதிக்க வைத்தார். கீழே வந்த பிரம்மன் நான் உச்சியை கண்டுவிட்டேன், இதோ இந்த தாழம்பூவே சாட்சி என்று பொய் கூறினார். இந்த தந்திரத்தை கண்டு கோபமடைந்த சிவபெருமான் ஜோதியிலிருந்து வெளிப்பட்டு பொய் சொன்ன பிரம்மனுக்கு பூமியில் தனி கோவில் கிடையாது என்றும் சிவ வழிபாட்டில் தாழம்பூவிற்கு இடமில்லை என்றும் சாபமளித்தார். தவறை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்க அந்த பிரம்மாண்ட நெருப்பு தூண் உலக மக்கள் யாவரும் வழிபடும் வகையில் ஒரு குளிர்ந்த மலையாக மாறியது. அதுவே இன்று நாம் வணங்கும் திருவண்ணாமலை.